ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மளோட லெசன் 5 இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சேனலுக்கு காமன் லாங்குவேஜ் ரன் டைம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வெல்கம் டு ஆர் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது வந்து அடுத்தடுத்து நம்ம லெசனில் வர ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து அப்டேட் பண்ணுவோம், ரெக்கமெண்ட் பண்ணுவோம், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக ஸோ கைஸ் இந்த இமேஜை நல்லா பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்காக இந்த இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் .NET காமன் லாங்குவேஜ் ரன் டைம். இது ஆக்சுவலாக ஒரு என்ஜின் கைஸ். ஆக்சுவலாக இது ஒரு என்ஜின். கைஸ் இது ஆக்சுவலாக ஒரு CLR என்ஜின். ஆக்சுவலாக இது என்ன பண்ணுன்னா, இதுக்குள்ளே ஆக்சுவலாக 3 பார்ட் இருக்குது. எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ், மெமரி மேனேஜ்மெண்ட், தேர்டு வந்து சர்வீசஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். எக்ஸிக்யூஷன் ப்ராசஸில் என்ன பண்ணுன்னா, ஆக்சுவலாக இது MSIL. ஆக்சுவலாக இது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோடை ரைட் பண்ணுறோம். நம்ம பிஃபோர் வீடியோவில் வந்து என்ன பண்ணோம்னா, மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இல்லை அலோ வேர்ல்டு பார்த்தோம்ல, அந்த ப்ராஜெக்டில் ஆக்சுவலாக எங்கள் கிளாஸ் இருக்குது, மை கிளாஸ், மை ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, இது எந்த கோடாக வேணாலும் இருக்கலாம். ஆக்சுவலாக இது C# தான் இருக்கணும்னு இல்லை. .NET நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் ஒரு கோடை எழுதுகிறோம் .NET யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம். ஆக்சுவலாக அந்த லாங்குவேஜ் எப்படி மாறும்னா, ஸோ அந்த ப்ரோக்ராமிங் ஃபைல் வந்து ஆக்சுவலாக கம்பைல் பண்ணி .NET கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணி மேனேஜ்டு அசம்பிளிஸாக அதை கன்வெர்ட் பண்ணோம். ஆக்சுவலாக அசம்பிளிக்குள்ளே வந்து அதனுடைய மெட்டா டேட்டாஸ் இருக்கும். அது ஒரு DLL ஃபைலாவோ இல்லை EXE ஃபைலாவோ இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்குன்னா, அந்த கோடோடைய மெட்டா டேட்டா இருக்கும். ஆக்சுவலாக கோடு எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஸ்ட்ரிங் எங்கே இருக்குது, ஸ்ட்ரிங் எப்படி அசைன் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்தெந்த வேரியபிளுக்கு எந்தெந்த வேல்யூ இருக்குது, ஸோ டோட்டல் மேப்பிங்கும் அதுக்குள்ளே இருக்கும். DLLக்குள்ளே கிளாஸஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், NF இருக்கும். அது உள்ள நம்ம கோடு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே அந்த MSIL இருக்கும், மெட்டா டேட்டாக்குள்ளே இருக்கும். ஸோ MSILவும் மெட்டா டேட்டாவும் DLLக்குள்ளே இருக்கும் ஆக்சுவலாக அது கைஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, CLR எக்ஸிக்யூஷன் என்ஜின். ஆக்சுவலாக இங்கே தான் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஜஸ்டின் கம்பைலர் அதுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான கம்பைலர். ஜிட் வந்து ஆக்சுவலாக ஜிட் அப்படின்னு சொல்லலாம், ஜஸ்டின் டைம் கம்பைலர். ஆக்சுவலாக இது என்ன பண்ணுன்னா, இது ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது என்ன பண்ணுன்னா, அந்த லாங்குவேஜை நேட்டிவ் கோடாக கன்வெர்ட் பண்ணும். CTS வந்து காமன் டைப் சிஸ்டம். ஆக்சுவலாக OSக்கு புரிகிற மாதிரி அந்த கோட் என்ன பண்ணுன்னா, ரன் டைம்லேயே அது எல்லாமே கோடு வந்து சேஞ்ச் பண்ணும். இது என்ன பண்ணுன்னா, காமனான ஒரு லாங்குவேஜை அதை மாற்றும். எப்படின்னா, இப்போ வந்து நம்ம C# படிக்கிறோம். C# இன்ட்டு நம்பர் ஈக்குவல் டு 10ன்னு இருக்குது. ஸோ VB.NETல இல்லை ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாவா வேணாம், VB.NETல என்னவாக இருக்குன்னா, டிம் இன்ட்டுன்னு இருக்கும். ஆக்சுவலாக இன்டிஜர்னு இருக்கும். ஸ்ட்ரிங் அப்படின்றது கேப்ஸில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி C# இன்டிஜர் வேறு மாதிரி இருக்கும், VB.NETல இன்டிஜர் வேறு மாதிரி இருக்கும், F# இன்டிஜர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எல்லாத்தையுமே அது காமனாக ஒரு டைப்புக்கு அது மாற்றும். இன்டிஜர் அப்படின்னா பர்டிகுலராக அதுக்குன்னு ஒரு நேம் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு சேஞ்ச் பண்ணும். கைஸ் உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து C# ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். ஆக்சுவலாக அது வந்து அடுத்தடுத்த கான்செப்டில் பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுங்க. C# ஸ்ட்ரிங்கை ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணுவோம், F# ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணுவோம், VB.NETல ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ 3 டைப்பான சோர்ஸ் கோடு இருக்கும். ஆக்சுவலாக அப்படி வரக்கூட 3த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு காமனாக ஒரு விஷயத்தில் சேஞ்ச் பண்ணால் எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி அது சேஞ்ச் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இன்டிஜர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கின்னு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு காமனான லாங்குவேஜை அதை கம்பைல் பண்ணுறோம்.
தென் அப்புறம் வந்து அது என்ன பண்ணுன்னா ஓஎஸ்க்கு புரிகிற மாதிரி அந்த கோடை வந்து அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஆக்சுவலாக இருங்க உங்களுக்கு இன்னுமே சொல்கிறேன். நேட்டிவ் மெஷின் கூட மாற்றும். இப்போது விண்டோஸில் ஒர்க் ஆகிற ஓஎஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டான அந்த என்ஜின் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மேக் ஓஎஸில் அந்த என்ஜின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் லினக்ஸில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த லாங்குவேஜ் எந்த ஓஎஸுக்கு புரியுமோ அந்தந்த ஓஎஸுக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜாக அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக அதுதாங்க என்னென்னா ஓஎஸ்ஸே ஒரு இன்டர்மீடியேட்டட் தான். ஆனால் இந்த ஜிட்டு என்ன பண்ணுன்னா எந்த ஓஎஸுக்கு எந்த மாதிரி நேட்டிவ் கோட் கொடுத்தா அது புரிஞ்சுக்குமோ அதுக்கேற்ற நேட்டிவ் கோடை அது கொடுக்கும். அவ்வளோதாங்க. இப்போது நீங்கள் தமிழ் பேசுகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து தமிழில் ஒரு ஃபைலு கொடுக்கும், நீ இதை ரீட் பண்ணிக்கிட்டு. நீங்கள் இப்போ இங்கிலீஷ் பேசுகிறவங்களா இருந்தால் ஸோ இங்கிலீஷில் ஒரு ஃபைலு கொடுக்கும், இதை நீ ரீட் பண்ணிக்க. ஸோ அதர் லாங்குவேஜ் அந்த மாதிரி எந்த லாங்குவேஜில் இருக்காங்களோ அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் அது அந்த கோடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது ஓஎஸ்க்கு கொடுத்துரும். ஓஎஸில் சிபியூ கொடுக்கும். ஸோ சிபியூ அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். இவ்வளோதாங்க. நம்ம கோடு வந்து நேட்டிவ் பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக நம்மளுடைய கோடை அது டைப்பாக ப்ராசஸ் பண்ணி அந்த ஓஎஸுக்கு எந்த லாங்குவேஜில் கொடுத்தா புரியுமோ அந்த லாங்குவேஜுக்கு ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதனால் சிபியூ வந்து ஈஸியாக அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணோம் அதுக்கு புரிகிற மாதிரி. அவ்வளோதாங்க. இதில் ஒன்றுமே கிடையாது. ஒரு கோடை ஒரு ஓஎஸுக்கு புரிகிற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அவ்வளோ அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலாக மெமரி மேனேஜ்மெண்ட் எதுவும் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம கையில் ஒரு பேக் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக ஒரு பேக் இருக்குது, ஒரு கடைக்குள்ளே போகிறோம், ஒரு ட்ரெயின் வச்சுங்க, ஒரு எக் ட்ரெயின் வச்சுங்க. அதில் வந்து 10 எக்ஸ் மட்டும்தான் அதில் வைக்க முடியும். நம்மளுடைய எக் ட்ரேக்குள்ளே 10 எக்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ கடையில் வந்து நம்ம ஒரு எக்காக எடுத்து வாங்கும்போது என்ன பண்ணோன்னா நம்ம 10 எக்கு பிடிக்குன்னா அதுக்குள்ளே 10 எக்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும். 11வது எக்ஸ் அது வைக்க முடியாது. ஏன்னா அதில் ஃபேஸ் கிடையாது, வச்சா அது டேமேஜ் ஆகிடும். தென் இப்போது இதுதான் வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய ரேம் வச்சுங்க. நம்மளுடைய கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அதுக்கு பர்டிகுலர் ஸ்பேஸ் தேவை. ஒரு கிளாஸும் ஒரு வேரியபிளும் எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா விர்ச்சுவலாக மெமரியில் அலகேட் பண்ணும். நம்மளுடைய .NET ஆக்சுவலாக CLR வந்து அலகேட் பண்ணி வைக்கும். அந்த நேரத்தில் நம்மளுடைய மெமரியில் பார்த்துருப்பீங்க 8 GB 16 GB 32 GBன்னு இருக்கும். நம்ம மொபைலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய மொபைலில் வந்து 16 GB கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெமரி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகுன்னா நம்ம கோடு ரன் ஆகிறதுக்கு அதுக்கு பர்டிகுலரான ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல அந்த கார்பேஜ் கலெக்டரை என்ன பண்ணி வச்சுக்கன்னா மெமரி மேனேஜர் அது எப்படி அது எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் வேல்யூ டைப்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் டைப் அது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் எல்லாமே ஹீப்பில் ஸ்டோர் ஆகும், வேல்யூஸ் எல்லாமே ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ ஹீப்பில் வந்து ஜென்ரேஷன் 0 ஜென்ரேஷன் 1 ஜென்ரேஷன் 2ன்னு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ கார்பேஜ் கலெக்டர் பற்றி உங்களுக்கு டெப்த்தாக நான் பின்னாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக 10 முட்டை வச்சுட்டோம். ஸோ 16வது ஒரு முட்டை வைக்கணுன்னா ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு முட்டையை வெளியே எடுத்தால் தான் அதை வைக்க முடியும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னா ஸோ கேன்டீன்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேர் சாப்பிட்ற மாதிரி பிளேட் இருக்குது. ஆக்சுவலாக 10 பேருமே பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ 11வது ஒருத்தர் வந்து சாப்பிடணுன்னு வந்து நிற்கிறாரு. ஆக்சுவலாக 10 பிளேட் தான் ஓவராக கேன்டீன்லேயே இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணணுன்னா ஆக்சுவலாக ஒருத்தர் சாப்பிட்டவர் அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒன்று வைக்கணும். அவ்வளோதான் கைஸ். இப்போது புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரன் ஆகிற ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அந்த டைமில் இது என்ன பண்ணணுன்னா இந்த கார்பேஜ் கலெக்டர் வந்து போயிட்டு அந்த டைமில் தான் கால் பண்ணணும். gc.collect யூஸ் பண்ணணும் மேனுவலாக. கார்பேஜ் கலெக்டர் வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணாத மெமரி இருக்கா, கேன்டீனில் எப்படி ஏதாச்சும் சாப்பிட்டு தட்டுக்கு வச்சுருந்தா அதை போயிட்டு தேடி எடுத்துகிட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணுன்னா இது யாராச்சும் யூஸ் பண்ணாத ஒரு ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும். அதுக்கு எங்கேயுமே ரெஃபரன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணணுன்னா அந்த மெமரியை க்ளீன் பண்ணி வர புது ஆப்ஜெக்ட்டுக்கு அது கொடுத்துரும். இந்த ஸ்பேஸ் நீ வச்சு யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள்.
மார்க் ஆஸ் ஸ்வாப்டு கம்பேக்ட் ஜென்ரேஷன் ஜிசி. ஸோ ஆப்ஜெக்ட் லைஃப் டைம் ட்ராக்கிங், கிளியர் அன்யூஸ்டு ட்ராக்கிங். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ யூஸ் பண்ணாத ஒரு ஆப்ஜெக்டை அது ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். தேவைப்படும் போது அதை சடனாக கிளியர் பண்ணி அடுத்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துரும். அவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய கோடு எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஸ்பேஸ் இல்லைன்னா யாராச்சும் யூஸ் பண்ண ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா போயிட்டு சடனாக அதை கிளியர் பண்ணி நம்மளுடைய ஜிசி வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு அந்த மெமரி கொடுக்கும். அவ்வளோதாங்க. தேர்ட் வந்து சர்வீசஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை என்ன பண்ணுன்னா, ஸோ நம்ம கோடுக்குள்ளே ரன் ஆகுதுல்ல, நம்ம கோடு ரன் ஆகும்போது நம்ம டீபக் பண்ணுறோம், கோடில் எரர் வந்தால் நம்ம கேட்ச் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த சர்வீசஸ் தான் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து டைப் சேஃப்டி செக்கிங். ஒரு இன்டிஜர் வேரியபிள்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம அசைன் பண்ணணும்னா என்ன ஆகுன்னா, அது ஆக்சுவலாக எரர் காமிக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது, இன்டிஜருக்குள்ளே என்னால் ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு எரரை அது த்ரோ பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அசம்பிள் லோட் ஆகிறதுக்கு சரி, ரிமோட்டில் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு சரி, நம்மளுடைய டீபக்கும் சரி. நம்ம டீபக் பண்ணுறது வந்து எல்லாமே உங்களுக்கு இப்போ விஷுவல் ஸ்டுடியோவில் உங்களுக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலாக. அப்புறம் த்ரெட்டிங்கை மேனேஜ் பண்ணுறதும் சரி, நம்ம யூஐ த்ரெட் இருக்கும், பேக்ரவுண்ட் த்ரெட் இருக்கும், த்ரெட் பூல் இருக்கும். ஸோ இது எல்லா த்ரெட்டுமே எந்த த்ரெட்டு எந்த ஒர்க்கை செய்யணும், எது ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, எது கம்ப்ளீட் பண்ணலை, எது எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது, எதில் எங்கே ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு என்டையராக ஒரு கோட் எப்படி ஒர்க் ஆகணுன்ற என்டையர் மேப்புமே இந்த சிஎல்ஆர்கிட்ட தான் இருக்கும். ஆக்சுவலாக சிஎல்ஆர் இல்லைன்னா நம்மளுடைய கோட் எக்ஸிக்யூஷனே ஆகாது கைஸ். இதுதான் கைஸ் நம்மளுடைய இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், பார்த்த விஷயம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் தெளிவாக ஒரு லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ், நம்மளுடைய கோட் எப்படி ஒரு ஓஎஸ்க்கு புரிகிற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணுமோ, நம்மளுடைய கோடை அது கன்வெர்ட் பண்ணி ஓஎஸ்க்கு கொடுத்துரும். ஆக்சுவலாக அது ஒரு காமன் லாங்குவேஜாக மாற்றி சிபியூக்கு புரிகிற மாதிரி கொடுத்துரும், எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி. தென் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கோடு ரன் ஆக ஸ்பேஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து மெமரி மேனேஜர் என்ன பண்ணணுன்னா, அன்யூஸ்டு ஃபேஸ் எல்லாமே கிளியர் பண்ணி அந்த ப்ராசஸுக்கு கொடுக்கும், எந்த நீ இது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ சர்வீஸ் என்ன பண்ணணுன்னா, அந்த கோடு ரன் ஆகும்போது அதில் பக்கு வருதா, அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதை மேனேஜ் பண்ணும். ஸோ எந்தெந்த த்ரெட் என்னென்ன ஒர்க் பண்ணணும், யார் எந்தெந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எங்கெங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதையுமே இந்த சிஎல்ஆர் தான் டிசைட் பண்ணும். இதுதான் அதை மேனேஜ் பண்ணும். ஆக்சுவலாக இந்த என்டையர் ப்ராசஸ் எப்படி உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் ஒரு ஹெச்ஆர் இருக்கார். ஹெச்ஆர் என்ன பண்ணுவார்னா, ஆக்சுவலாக எந்தெந்த ஒர்க்குக்கு எந்தெந்த பீப்புளை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் மோர் தென் டெஸ்ட்டஸ் வச்சு, மேனேஜர் டெஸ்ட் வச்சு எந்த ரிசோர்ஸை எந்த டீமுக்கு கொடுத்தா அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னு செலக்ட் பண்ணி அந்த ரிசோர்ஸை அந்த டீமுக்கு கொடுப்பாங்க. அதுதாங்க எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். ஒரு கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாயி நீடு இருக்குது. ஸோ யூஐ டிசைனராக இருந்தால் அவர் யூஐ டீமுக்கு கொடுக்கணும். அவர் வந்து ஒரு டெவலப்பராக இருந்தால், கோட் டெவலப்பராக இருந்தால் அவர் வந்து டெவலப்மெண்ட் டீமுக்கு கொடுக்கணும். அவர் வந்து ஒரு டேட்டாபேஸ் டெவலப்பராக இருந்தால், ஸோ கொரி எழுதுறதுல ஸ்பெஷலிட்டாக இருந்தால், ஸோ அவர் வந்து அந்த டீமுக்கு கொடுக்கணும். ஸோ கைஸ், யாரை எந்த டீமுக்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறது தான் ஆக்சுவலாக எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். மெமரி மேனேஜ்மெண்ட்னால் இப்போ ஆக்சுவலாக கம்பெனிக்குள்ளே இவ்வளோ வருஷம் தானே சொல்லிவிட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் டைம் இருக்குதுன்னு வச்சுங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த வருஷத்தில் வந்து 10 பேர் வந்து கம்பெனிக்குள்ளே ஹையர் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி இருக்கிற 10 ஸ்டாஃப் வந்து நம்ம கம்பெனி விட்டு வெளியெடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. கம்பெனி உள்ளே இருக்கிற சம் ரிசோர்ஸை வெளியே எடுத்துகிட்டு போகணும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு 10 ரிசோர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதாங்க மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ சர்வீசஸ்னால் அவங்க உள்ளே எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, கரெக்டான டைமுக்கு வராங்களா, அவங்க சரியான டைமுக்கு அவங்களுடைய ஒர்க்கை சரியாக முடிச்சு கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, அவங்கள நம்ம பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி, அவங்கள உள்ளே எப்படி வேலை வாங்கலாம், அவங்களால என்ன ப்ராப்ளம் வருது அதை எப்படி சரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதை வந்து சர்வீசஸாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஈஸி. நம்ம வந்து ரியல் வேர்ல்டில் நம்ம எங்கே வேணாலும் இதை கம்பைல் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு மேனேஜர் மாதிரி ஆக்சுவலாக.
சிஎல்ஆர் தான். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு கோடில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தோம்ல, ஸோ சோர்ஸ் கோட், கம்பைலர், மேனேஜ்டு அசம்பிளி, ஜஸ்ட் இன் கம்பைலர், நேட்டிவ் கோட், காமன் லாங்குவேஜ் ரன் டைம், காமன் டைப் சிஸ்டம். ஸோ எந்த சிஸ்டத்துக்கு எந்த கோடு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணணும். ஆக்சுவலாக அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக இருக்குதுங்க program.cssன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போது நான் இங்கே வந்து ஒரு கோடை எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன்னா இப்போ பாருங்கள் லோட் ஆகிட்டே இருக்கா, பில்ட் ஸ்டார்ட் ஆகுதா. இந்த டைமில் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக சிஎல்ஆர் என்ன பண்ணணும்னா இந்த ப்ராசஸை பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து அதை சோர்ஸ் கோடை .NET கம்பைலர் சேஞ்ச் பண்ணி அதை EXIO DLLவோ அந்த மெட்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் வந்து என்ன பண்ணால் இப்போ இந்த கோடு ரன் ஆகும்போதே இது எங்கே யாரும் இருக்குது கைஸ் அப்படின்னு பார்த்துருங்க. கோடு சேவ் பண்ணுறது ஒரு நல்ல ப்ராக்டிக்ஸ் கைஸ். இப்போ என்ன பண்ணணும்னா அது மெட்டா டேட்டாவை கலெக்ட் பண்ணும், அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வருதில்ல, ஸோ வாட் இஸ் த ப்ரோக்ராம் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக இந்த கோடு வந்து நம்மளுடைய கோடு வந்து EXIO DLLவோ கம்பைல் பண்ணுது, அதுக்கு தேவையான மெட்டா டேட்டாஸ் எல்லாமே. அப்புறம் ஜஸ்ட் இன் கம்பைலர் ரன் டைமில் நம்மளது வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எந்த மாதிரியான கோடு கொடுத்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமோ அந்த மாதிரியான கோடு அது கொடுக்கும். ஓகே கைஸ். அப்புறம் கேர்பேஜ் கலெக்ஷன் வந்து தேவையானதை மெமரியை அதை எடுத்து கொடுக்கும். ஸோ இங்கே வந்து த்ரெட்டுமே யூஸ் ஆகும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் திரும்பவும். ஸோ இருங்க கைஸ். ஆக்சுவலாக இப்போ பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகுதுல்ல, ஆக்சுவலாக என்னென்னா நம்ம CPU வந்து இந்த கோடை ரன் பண்ணுது. ஆனால் இந்த லைன் ஆஃப் கோடில் தான் CPU வந்து கரெக்டாக அந்த டைமில் இந்த கோடு எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி தெரியும்? விஷுவல் ஸ்டுடியோ ஆக்சுவலாக இப்போது CLR ரன் ஆகிட்டு இருக்குது பின்னாடி. அது என்ன பண்ணணும்னா அந்த சர்வீஸ் வந்து இந்த இடத்த பாருங்கள். ஆக்சுவலாக டீபக்கிங் இங்கே இருக்குங்கள, டீபக்கிங் சப்போர்ட். ஸோ இந்த டீபக்கிங் எப்படி ஆகுதுன்னா CLR தான் கரெக்டாக அந்த கோடு வந்து ஸோ நம்மளுடைய கோடு வந்து மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற நேம் பேஸில் ப்ரோக்ராம் அப்படின்ற கிளாஸில் 10வது லைனில் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் அது எக்ஸிக்யூட் பண்ணுது. இந்த லைன் கோடு வந்து இருக்குது. இன்னும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். int a equal to 10 string val equal to test value. இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இதையுமே இங்கே பாருங்கள், அதாவது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற செமிகோலன்னு நீங்கள் செமிகோலன் கொடுக்கல, இந்த எரர் ஷோ பண்ணுறது. ஸோ இதையுமே என்ன பண்ணணும்னா CLR தான் மேனேஜ் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் கொடுக்குறேன் a equal to val அப்படின்னு கொடுத்தா எரர் கொடுக்கும். ஆக்சுவலாக என்னென்னா இருங்க, ஸோ cannot implicitly convert type string to int. நம்ம வந்து கோடில் வந்து உங்களுக்கு இமேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆக்சுவலாக
டைப் சேஃப்டி செக்கிங். ஆக்சுவலாக அது வந்து அந்த டைப்பில், அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம டம்ளரில் தான் தண்ணி குடிப்போம். ஸோ நம்ம பிளேட்டில் ஃபுட்டு வைப்போம். ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு டம்ளருக்குள்ளே வச்சுன்னா என்ன ஆகும்? ஆக்சுவலாக அதை சாப்பிட முடியுமா, அதை யூஸ் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி சேம் தட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டரை அதுக்குள்ளே கொடுத்துட்டு அதை எடுத்து நம்ம அதை வந்து நம்ம குடிக்க மாட்டோம் டைரெக்டாக. ஸோ வாட்டரை ஒரு லிக்யூட் யூஸ் பண்ணுறதுக்கு, லிக்யூடை ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளரோ இல்லை ஒரு பாட்டிலோ யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்கும் அதை எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கும் ஒரு பிளேட் யூஸ் பண்ணுவோம். அதுதான் கைஸ். நான் இன்டீஜரை நான் ஸ்ட்ரிங்குக்குள்ளே பண்ண மாட்டேன். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப்பான வேல்யூஸ். ஸோ அது வந்து ரெண்டுமே என்னால் அதை கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இந்த ஒர்க் எல்லாமே சிஎல்ஆர் தான் பண்ணணும். இதுக்கு பின்னாடி இன்னும் இந்த ப்ராசஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், கேர்பேஜ் கலெக்ஷன். ஸோ இந்த இடத்துல ப்ராசஸ் மெமரி, ஸோ எவ்வளோ மெமரி இருக்குது, சிபி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஸ்ப்ரீ பேஸ், எவ்வளோ வந்து நம்ம டூல் யூஸ் பண்ணுது அப்படின்ற A to Z என்ன பண்ணணும்னா, இப்போ சிஎல்ஆர் வந்து ரன் டைமில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க சிஎல்ஆர். நம்மளுடைய கோடு எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த எரர் எப்படி த்ரோ ஆகுது, இந்த டீபக், இந்த பிரேக் பாயிண்ட் எப்படி இங்கே ஹிட் ஆகுது, ஸோ இந்த என்டையர் ஒர்க்குமே சிஎல்ஆர் கிட்ட தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, சாரி கைஸ். ஸோ இது எக்ஸாம்பிளோடு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணவே கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு டைம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் பண்ணுங்கள், அதாவது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். உங்களை எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ்.